10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக தொடக்கி வைத்து பேசினார். அப்போது தமிழகத்தின் எதிர்காலம் மாணவர்களின் கையில் இருப்பதாக கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் விஞ்ஞானி அண்ணாதுரை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்த வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்றனர். அஇஅதிமுகவின் சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்டு வரும் மகளிர் இலவச பயிற்சிக்கூடம் மற்றும் வேலைவாய்ப்பு நிலையத்தில் பயிற்சி பெற்ற மகளிருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சிக்கூடம் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு கல்வித் திட்டங்கள் போதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் தையல் பயிற்சியை சிறப்பாக முடித்த 50 பெண்களுக்கு இன்று நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதனிடையே வரும் 11, 12ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த வேட்பாளர் நேர்காணல் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மேலும் நேர்காணல் ஜனவரி 12, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகார மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக கோவில் நிர்வாகம், வக்ஃப் வாரியம், தமிழ்நாடு அரசு ஆகியவற்றின் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வின் முன்பு நடைபெற்றது. மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில் மறு தேதி குறிப்பிடப்படாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பழைய சோறு அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கு புகழ் பெற்றது என்றார். தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்தே இந்த உணவை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், பழைய சோறு தினமும் சாப்பிட்டால் புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றார். தமிழக விவசாயிகளின் நலனுக்காக திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கலுக்காக கரும்பை ஆந்திராவிலிருந்து கொள்முதல் செய்வதாக புகார் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்றும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் தடை செய்வதாகவும் குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டினார். புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியையே சந்திக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மற்றொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார். இந்த ஆண்டு திமுக அரசின் அறிவிப்பு ஆண்டாகவே இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடர்ந்து நீண்ட காலமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இருநாட்டு ராணுவமும் பரஸ்பர முறையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. அவ்வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். வாஷிங்டனில் பேசியபோது இதனை அவர் கூறினார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டதாகவும் ட்ரம்ப் விமர்சனம் செய்தார். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 840 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையிலும் 680 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 12,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் உயர்ந்து 266 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 9,000 ரூபாய் உயர்ந்து 2,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆஷஸ் தொடரின் 5ஆம் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 218 ரன் முன்னிலை வகிக்கிறது. ஆஷஸ் தொடரின் 5வது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. முதலில் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க இயலாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அந்த அணி 384 ரன் எடுத்த நிலையில் முதல் இன்னிங்ஸை இழந்தது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 160 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸை துவங்கியது. அந்த அணி 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 166 ரன் எடுத்திருந்த நிலையில் 3ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது.